ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பறக்கக்கூடிய ஒரு அதிசய விலங்கு காட்டிலிருந்து வழி தடுமாறி மனிதர்கள் வாழும் பகுதிக்கு வருது. அவங்க சும்மா இருப்பாங்களா? அதை வச்சு எப்படி பாஸ் ஆக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நம்ம படத்தோட ஹீரோ சுட்டி பையன் இந்த வில்லன்கிட்ட இருந்து அதை காப்பாத்தி காட்டுக்கு எப்படி கொண்டு போய் விட்டான், என்னென்ன கஷ்டமெல்லாம் பட்டான் அப்படிங்கறத ரொம்பவும் சுவாரஸ்யமா சொன்ன படம் தான் சூப்பா. இந்த படத்தோட கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த படத்தோட முதல் 2 நிமிஷத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. வாங்க நம்ம படத்துக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு சயின்டிஸ்ட் குரூப் ஒரு குகையில ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ அங்க ஓடுற மாதிரி இருக்கு. இப்ப காட்டுறாங்க பாத்தீங்களா, இவன் தாங்க நம்ம படத்தோட வில்ல. அவங்ககிட்ட ஒருத்த வந்து நாம கட்டுக்கதைன்னு எதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோமோ அதெல்லாம் கட்டுக்கதை இல்ல, எல்லாம் உண்மைதான் அப்படின்னு ஒரு ரெக்கையை காட்டுறாங்க. அதை பார்த்துட்டு வில்ல குகைக்குள்ள போய் ஒரு விலங்க பாக்குறாங்க. இந்த விலங்கு பேரு தாங்க சூப்பா. அத கையில பிடிக்க ட்ரை பண்றான். அந்த சமயத்துல அவங்க அம்மா வந்து சூப்பாவை வாயில கவிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆக பாக்குது. அதோட போற திசையை நோக்கி வில்ல ஃபிளார் கன்னை சொல்றாங்க. அந்த ஃபிளார் கன்னு அம்மாவோட ரெக்கையில பட்டு தீ பிடிச்சிருது. அதை உதரை தள்ளிட்டு அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் உடைச்சு தள்ளிட்டு அது மெயின் ரோட்டுக்கு போகுதுங்க. அந்த சமயத்துல ஒரு கார் வந்து சூப்பாவே அவங்க அம்மாவே அடிச்சிருது. அவங்க அம்மா ரொம்ப வீக் ஆயிருச்சு. அதுக்கு மேல அதால பறக்க முடியல. சூப்பாவை மறுபடியும் வாயில கவிட்டு ஒரு மரத்தை கீழே கொண்டே அது ஒளிய வச்சுட்டு நீ எங்கேயும் போயிடாத, என் பின்னாடி வராத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையோட உச்சியில போய் நின்னு வில்லன்களை எல்லாம் தாம் பக்கமா டைவர்ட் பண்ணி பறந்துருங்க. அந்த தாயை ஃபாலோ பண்ணிட்டு வில்லனோட ஆளுகள் அங்க போயிடுறாங்க. இங்க சூப்பா தனியா இருக்குங்க. அதோட அந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல ஸ்கூல்ல நம்ம ஹீரோ காட்டுறாங்க. இவன் எப்ப பார்த்தாலும் கேம் தான் விளையாண்டு இருப்பான். அடிக்கடி நிறைய பசங்க நம்ம ஹீரோ கிட்ட வம்பிழுத்துட்டே இருப்பாங்க. ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போனா அங்கேயே வீட்டுல கேம் தான் விளையாண்டு இருக்கான். அப்பா இல்ல, அம்மா தான் இவனை தனியா வளர்த்திருக்காங்க. இந்த வீக்கெண்ட் வந்து நீ தாத்தா ஊருக்கு போற, மெக்சிகன் போற அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ மெக்சிகனா, எனக்கு ஸ்பானிஷ் தெரியாது அப்படிங்கிறான். ஸ்பானிஷ் தெரியணுங்கிற அவசியம் இல்ல, உன் தாத்தாவுக்கு இங்கிலீஷ் தெரியும். அது மட்டும் இல்ல, உன்னோட கசின்ஸ் 2 பேர் அங்கதான் இருக்காங்க, நீ போயிட்டு வந்தீங்கன்னா ரிலாக்ஸா இருக்குன்னு எப்படியோ ஒரு வழியா பேசி அவனை சம்மதிக்க வச்சுட்டாங்க. அடுத்த பிளைட்லயே அவனை மெக்சிகன் ஏத்தி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. மெக்சிகோ போனது இவங்க தாத்தா வந்து ஹீரோவை கார்ல கூட்டு போறாரு. சிட்டியில இருந்து கொஞ்சம் அவுட்டர்ல தான் இவங்க பண்ண வீடு இருக்குது. அங்க ஹீரோவோட கசின், இவன் பேர் தான் மெமோ. இவன் ஒரு மாதிரி காஸ்டியூம் போட்டு இருக்கான். இவனுக்கு ரெஸ்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இவங்க தாத்தா ரெஸ்லிங்ல இருந்திருப்பாரு. அதை பார்த்து இவனுக்கு ரெஸ்லிங்ல வந்து ஒரு ஈடுபாடு. ஹீரோ அவன் தங்க ரூம்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப இன்னொரு கசின் லூனோ அங்க வெளியே உட்கார்ந்து இருக்கான். அடுத்த நாள் மெமோ தாத்தாவோட மேட்ச டிவில பாத்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோவும் லூனாவும் வர்றாங்க. ஹீரோவுக்கு தாத்தா ரெஸ்லிங்ல இருக்கிறதே தெரியாது. அவர் ஒரு காலத்துல மிகப்பெரிய சாம்பியன். அவரோட கடைசி மேட்ச்ல அவருக்கு ரொம்ப தலையில அடிபட்டு கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. அடிக்கடி ஞாபகங்கள் எல்லாம் மறந்துடுறாரு அப்படின்னு மெமோ ஹீரோவுக்கு சொல்லிட்டு இருக்கான். அப்ப தாத்தா வந்து டிவி ஆஃப் பண்ணிடுறாரு. ஹீரோவோட தாத்தா வீட்டுல நிறைய ஆடுகள் எல்லாம் வளர்ப்பாரு. அதுல ஒண்ணு இறந்து கிடக்குங்க. அதை போய் 4 பேர் பாக்குறாங்க. அதுல இருக்கிற காயத்தை பார்த்த மெமோ இது அந்த சூப்பா விலங்கு தான் கடிச்சிருக்கும் அப்படிங்கிறான். சூப்பா அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறான். அது பயங்கரமா பறக்கும், பயங்கரமா ஓடும், ஒரு குட்டி மாஸ்டர், அதுகளுக்கு இந்த ஆட்டு ரத்தம் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். ஆனா தாத்தா அதெல்லாம் கட்டுக்கதை, இது எதுவும் உண்மை இல்ல அப்படின்னு 3 பேர் போயிடுறாங்க. ஹீரோ மட்டும் அந்த ஆட்டோட காயத்தை பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் இந்த காயம் சரியாயிருச்சு. அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு ஒரே ஷாக். அடுத்த சீன்ல வில்லனோட இடத்த காட்டுறாங்க. அவனோட ஆராய்ச்சிக்கு நிறைய பேர் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அவங்க எல்லாம் ஆராய்ச்சி என்ன லெவல்ல இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. சுப்பாக்கா அப்படிங்கிற அந்த விலங்கு இருக்கிறது உண்மைதான் அப்படின்னு அந்த ரெக்கையை காட்டுறான். இது எதுவும் பொய் இல்ல அப்படின்னு சொல்றான். இதைத்தான் நீ அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிற, இன்னும் ஒரு வாரத்துல நீ அந்த விலங்கை கண்டுபிடிக்கலைன்னா நாங்க பணம் தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நாள் நைட்டு ஹீரோ ஜன்னல்ல எட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்போ மயங்கி கிடந்ததுல ஆடு, அந்த ஆடு உயிரோட இருக்கு. நீ கூட செத்துட்டு நினைச்ச, நீ உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ அவங்க தாத்தா எங்கேயோ போறாரு. பின்னாடியே தெரியாம ஃபாலோ பண்ணிட்டு போறான். அவர் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து ஒரு மியூசிக் பாக்ஸ், ஒரு மைல்டான மியூசிக் போட்டு வச்சிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஒரு இடத்துல சத்தம் வருது. அந்த சத்தம் வந்த இடத்துல பார்த்தா அந்த சூப்பா அங்க நிக்குதுங்க. அதை பார்த்து இவன் பயங்கரமா கத்தி கீழே விழுந்துடுறான். இவன் சத்தத்தை கேட்டு எல்லாம் வந்து பாக்குறாங்க. என்னாச்சு அப்படின்னா அந்த சூப்பா அங்க இருக்குது அப்படின்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க லைட் அடிச்சு பார்த்தா அங்கிருந்து ஒரு முயல் தாங்க வெளியே ஓடிடுது. அதை பார்த்துட்டு இவங்க எல்லாம் சிரிச்சுட்டு போய் ஒழுங்கா தூங்குடா அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க தாத்தா அவன் கையை பார்த்து காலையில இந்த காயத்துக்கு மருந்து வச்சு விடுற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. ஆனா இவங்க போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து சூப்பா வெளியே வந்து இவங்களை பாக்குது. அடுத்த நாள் ஹீரோ தூங்கி எழுந்திருக்கிறான். அவன் மேல அந்த சூப்பா விலங்கு இருக்குதுங்க. அவன் காயத்தை நக்கிட்டு இருக்குது. அதை பார்த்தோன்னே இவன் பயந்து கத்த ஆரம்பிக்கிறான். இவன் கத்துறதை பார்த்து அந்த விலங்கு அங்கேயும் இங்கேயும் குதிச்சு உடைச்சு ஜன்னலை உடைச்சுக்கிட்டு வெளியே போயிருதுங்க. அதுக்கப்புறம் காயத்தை பாக்குறான். காயம் அப்படியே மறைஞ்சு கம்ப்ளீட்டா சரியாயிருச்சு. இங்க லூனாவும் மெமாவும் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ போய் என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். தாத்தா எங்க தேடிங்கானா, அவரு கோமா ஆனதுல இருந்து எப்ப பார்த்தாலும் ஞாபகம் மறந்துடுறாரு, அவரை நம்ம தேடி போலாம் அப்படின்னு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போறாங்க. படத்தோட
படத்தோட மொதல் சீன்ல சூப்பாவோட அம்மாவும் ஆக்சிடென்ட் ஆயிருப்பாங்கல்ல, அந்த இடத்துல வில்லனோட ஆள்கள் எல்லாம் எதையோ தேடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த காரோட நம்பர் போர்டு அங்க இருக்குது, அதை வில்லனுக்கு எடுத்துறாங்க. இவங்க 3 பேரும் பக்கத்துல இருக்கிற டவுன் போய் எங்க தேடியும் தாத்தாவை கண்டுபிடிக்க முடியல. திரும்பவும் பண்ணை வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறப்போ வர்ற வழியில தாத்தா ஒரு ஆட்டை புடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. எங்க தாத்தா போனீங்க அப்படின்னு கேட்டா, இந்த ஆட்டை வாங்க தம்மா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் வண்டியில ஏறி வந்துட்டு இருக்காங்க. வர்ற வழியில அந்த வில்லனுங்க எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லூனா வேடிக்கை பார்த்துட்டு இந்நேரம் வில்ல மேல கொண்டே விட்டுருப்பாங்க. அந்த வில்ல பாத்து போமா அப்படிங்கிறா. இந்த இடத்துல வில்லனுக்கு அந்த சூப்பாவோட நகம் ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதை ஆதாரமா காட்டி சூப்பாங்கிற விலங்கு கட்டுக்கதை இல்ல, உண்மைதான், அதை பத்திய தகவல் கொடுக்கறவங்களுக்கு நிறைய சன்மானம் கொடுப்போம் அப்படின்னு டிவில விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோ தாத்தாவோட மியூசிக் பாக்ஸ் எடுத்து அதை ஆன் பண்ணி வச்சு ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். அந்த சமயத்துல பின்னாடி சத்தம் என்னடான்னு திரும்பி பார்த்தா அந்த சூப்பா விலங்கு இருக்குங்க. அதை பார்த்தோன்னே பயந்து பின்னாடி போறான். அது அழுங்காத வந்து அந்த மியூசிக் பாக்ஸ் எடுத்து அப்படியே கடிக்குதுங்க. அதை பார்த்துட்டு ஓஹோ இதுக்கு பசிக்கும் போல அப்படின்னு நினைச்சிட்டு ஓடி போய் ஃப்ரிட்ஜை ஓபன் பண்ணி அதுல நிறைய கறியெல்லாம் இருக்குங்க. அதை கொண்டாந்து வைக்கிறான். அது பார்த்துட்டு சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுதுங்க. அதுல ஒரு பீஸ் எடுத்து அந்த சூப்பாட்டை வைக்கவும் அந்த கறியை எடுத்து ஹீரோ முகத்துல அப்பி விட்டுருதுங்க. இப்படி இல்ல அப்படின்னு சொல்லி மறுபடியும் இன்னொரு கறி எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு வைக்கிறான். அதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கு டேஸ்ட் பிடிக்கல. அது ஓடி போய் மேல ஏறுதுங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டு இவனும் மேல போறான். அங்க இந்த சூப்பா ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுக்குதுங்க. அதுல செத்தையிலேயே இருக்குது. அதை சாப்பிட சொல்லுது. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறா. இல்ல சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அது பாக்குது. உடனே அது சாப்பிடுற மாதிரி அப்படியே ஏமாத்துறான். ஆனா அந்த சூப்பா அதை கண்டுபிடிச்சிட்டு அவனை பாக்குதுங்க. அந்த சமயத்துல திடீர்னு இடி இடிக்கிற சத்தம் கேட்கும். ஓடி போய் ஒரு இடத்துல பயந்துக்குச்சு. இவனும் போய் அதோட பக்கத்துல உட்காந்து அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இது நல்ல விலங்குதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த நாள் நைட் அப்படியே தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் ஹீரோ கண் முழிக்கிறான். அப்ப மெமோ வந்து டே இங்க என்னடா பண்ற அப்படின்னா, இந்த இடம் நல்லா இருக்கு, நான் இங்கதான் நைட்டு தூங்கணும் அப்படிங்கிறான். சரி வா போலாம் அப்படிங்கிறப்போ அந்த சுப்பா அங்க வந்துருதுங்க. ஆனா மெமோ பாக்கல. மேல அந்த மரத்து மேல நடந்துட்டு இருக்குது. இவன் பாத்திரக்கூடாது அப்படிங்கறதுக்காக போய் ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் சொல்றது எதுவுமே புரியாம அது அப்படியே தலைகீழ தொங்கிட்டா இருக்குங்க. போன்னு சொல்றான். மெமோ என்னடா போங்கிற அப்படின்னா, இல்லடா ஒண்ணு இல்ல வா போலாம் அப்படிங்கிறப்போ அந்த சூப்பா மேல இருந்து தடுமாறி அங்க கீழே விழுந்துருது. அதை பார்த்தோன்னே மெமோ பயப்படுறான். அந்த சூப்பாவும் மெமோவை பார்த்து பயங்கரமா பல்லால காட்டுது. உடனே ஹீரோ டே ஒண்ணு பண்ணாது, இது என் கசின்தா, ஒண்ணு பண்ணாது வாடா அப்படின்னு சூப்பாவை கொண்டே அவங்ககிட்ட காட்டிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு லூனா வந்துடுறான். அவன் வந்தோடனே அவளும் பயங்கரமா கத்துறான். இதுவும் பயங்கரமா ரக்கையில விரிச்சு இதுவும் பயப்படுது. நீ கத்துறதுனாலதான் அது பயப்படுது, கத்தாம இரு வா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் உட்காந்து சூப்பாவோட ஜாலியை பேசிட்டு இருக்காங்க. அப்போ இது சூப்பா தானே, டிவில கூட சொன்னாங்கல்ல இதை கொண்டே கொடுத்தோம்னா நமக்கு நிறைய காசு கொடுப்பாங்க அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோ இல்ல இந்த விலங்குலாம் சுதந்திரமா தான் இருக்கும்னு, இதை நம்ம அவங்க கிட்ட கொடுக்க கூடாது அப்படிங்கிறான். அப்ப தாத்தா வந்து ஆமா எல்லா விலங்கும் சுதந்திரமா தான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே தாத்தாவை பார்த்தோன்னே இந்த விலங்கு போய் தாத்தா கிட்ட நிக்குது. தாத்தாவும் அந்த விலங்கை கொஞ்சரா. முன்னாடி சீன்ல சூப்பாவோட அம்மா ஆக்சிடென்ட் ஆயிருப்பாங்கல்ல, அது காரை ஓட்டிட்டு வந்தது நம்ம தாத்தா தான். அவரு தான் நம்ம சூப்பாவை காப்பாத்தி இங்க கொண்டாந்துருப்பாரு. அந்த சமயத்துல ஒரு ஆட்டுக்குட்டி வருது. சூப்பாவுக்கு ஆட்டுக்குட்டி ரத்தம்னா ரொம்ப பிடிக்குமல்ல, அதனால அந்த ஆட்டுக்குட்டி பார்த்தோன்னே சூப்பா துரத்துது. ஆட்டுக்குட்டி வெளியே ஓடிடுது. இந்த சமயத்துல வீட்டுக்கு வெளியே யாரோ வர்ற மாதிரி இருக்குன்னு வெளியே போய் பார்த்தா வில்ல அந்த நம்பர் பிளேட்டை வச்சு அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. வந்தவன் தாத்தா கிட்ட வந்து உங்க வீட்டை செக் பண்ணணும் அப்படிங்கிறான். ஆனா தாத்தா இங்க யாரும் செக் பண்ணக்கூடாது, ஓடுங்கடா எனக்கு ரெஸ்டின் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க பயந்துட்டு போயிடுறானுங்க. ஆனா கன்ஃபார்மா இந்த குட்டி இங்கதான் இருக்குன்னு அவனுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறானுங்க. அடுத்த சீன்ல ஹீரோ கிட்ட ஒரு செத்த எலி கொடுத்துருக்குமல்ல அந்த சூப்பா, அந்த எலி இப்போ உயிரோட போயிட்டு இருக்குது. ஹீரோ போய் சூப்பாவை கூப்பிடுறான். ஆனா அது பயங்கரமா கோவப்படுது. அதுக்கப்புறம் அந்த மியூசிக் பாக்ஸை போட்டோன்னே அந்த மியூசிக்கை கேட்டு அப்படியே பயங்கரமா சாந்தமாயிருது. அந்த மியூசிக் தான் சூப்பாவை கூலா வச்சிருக்குது. அப்ப மெமோ வந்து வா நான் சூப்பாவுக்கு பறக்க கத்து தரேன் அப்படின்னு வீட்டு மேல ஏறி நின்னுக்கிட்டு முதல்ல ரெக்கைய விரி அப்படின்ட்டு அங்க இருந்து தாண்டான். கீழே ஏற்கனவே போட்டிருந்த வைக்கப்புள்ள போய் அவன் விழுவுறான். சூப்பாவும் அதை பார்த்துட்டு ரெக்கைய விரிச்சு தாண்டுது. கொஞ்ச நேரம் பறக்குது. ஆனா ரொம்ப நேரம் அதால பறக்க முடியல. அதுவும் கீழே விழுந்துருது. இங்க தாத்தா ஹீரோ கிட்ட அவங்க அப்பாவோட ரெஸ்லின் முகமுடியை காட்டுறாரு. ஆனா ஹீரோவுக்கு அவங்க அம்மா உங்க அப்பா ஒரு ரெஸ்லின் சொல்லியிருக்கவே மாட்டாப்டி. ஆனா தாத்தா இது எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்றாரு. இவங்க அப்பாவை பத்தி கேட்டா இவனுக்கு வந்து கேம் விளையாடலாம்னு தோணும். அதனால இவன் எடுத்து கேம் விளையாட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த தாத்தா பயங்கரமா டென்ஷன் ஆகி அந்த வீடியோ கேம் பிடிங்கிறாரு. ஆனா அதை அவன் வேணும்னு கேட்கறான். நீ வேணும்னா எங்கூட சண்டை போட்டு தான் அதை வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு ரெடி பண்றாரு. ஆனா நம்ம ஹீரோ சண்டை போட மாட்டேங்கிறான். தாத்தா ஹீரோ கீழே போட்டு படுக்க வச்சு அமுக்க மெமோ வந்து தாத்தா ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு ரொம்பவும் கத்துறான். இதனால டென்ஷனான ஹீரோ தாத்தாவை புடிச்சு தள்ளி விட்டுறான். தாத்தா அப்படியே கீழே விழுந்து மயக்கமாயிடுறான். லூனா டாக்டருக்கு கால் பண்ண டாக்டர் வந்து தாத்தாவுக்கு ஊசியை போட்டுட்டு போயிடுறாரு. இப்ப தாத்தா தூங்கிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குதுன்னு 3 பேர் வந்து பாக்குறாங்க. சூப்பாவை கன் வச்சு மிரட்டிட்டு இருக்கிற வில்லன். அங்க வந்த ஹீரோ இது அமைதியான விலங்குதான் ஒண்ணும் பண்ணாது அப்படிங்கிறான். ஆனா சூப்பா பயங்கர ஆக்ரோஷமா ரெக்கையில
தெரிச்சுக்கிட்டு வில்லன் மேல தாண்டுது. வில்லன் சுட்டுறான். உடனே ஹீரோ ஏன்டா அதை சுட்ட அப்படின்னு கேக்குறான். இல்ல சும்மா மயக்க மருந்து வச்சுதான் சுட்டிருக்கேன் அப்படின்றான். அப்ப சூப்பா அங்கேயும் இங்கேயும் தள்ளாடி அப்படியே மயக்கமாயிருதுங்க. இப்ப அந்த சுப்பாவை வில்லன் கார்ல ஏத்துறான். ஹீரோ போய் தாத்தா எழுப்புறான். தாத்தா எந்திரிச்சா அவருக்கு பழைய ஞாபகம் எல்லாம் இல்ல. ரெஸ்லிங் சண்டை நடந்து கோமா ஸ்டேஜ் போயிருப்பாருல, அந்த ஞாபகம் தான் இருக்குது. இவருக்கு இப்ப என்ன சொன்னாலும் புரியாது அப்படின்னு சொல்லி தாத்தா அவங்க கூட சண்டை போட்டானல்ல, அவன் எங்கதான் இருக்கான் வாங்க அப்படின்னு கூப்பிடுவான். அந்த சண்டை போட்டவன் மேல ஹீரோவோட தாத்தாவுக்கு செவ கோபத்தில் இருப்பா. வா அவனை அடிக்கலான்னு அந்த ரெஸ்லிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போறாங்க. அந்த சமயத்துல வில்ல லூனாவும் மெமாவையும் கூட்டிட்டு வர்றான். இவன் தான் தாத்தா அந்த உங்களோட சண்டை போட்டவன், முகமுடியெல்லாம் கழட்டுனாலும் உங்களுக்கு அடையாளம் தெரியல அப்படின்னு சொன்னோன்னே ஏற்கனவே தாத்தா அவன் மேல கோபம். ஓடி போய் அவனை ஒரே ஒரு உத நெஞ்சிலேயே ஒரு மிதி. அவன் அப்படியே பறந்து போய் கீழே விழுறான். அதுக்கப்புறம் 4 பேரு அந்த வில்லனோட கார்லயே ஏறிக்கிறாங்க. அந்த கார்ல இருந்து அங்கிருந்து தப்பிக்க பாக்குறாங்க. அப்ப வில்ல வர்றான். அவனை மெமோவை தள்ளி விட்டுறான். வில்லனோட கார் எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. போற வழியில நம்ம சுப்பாவை காப்பாத்தி ஆகணும் அப்படிங்கிறான். சுப்பாவா அது யார் அப்படின்னோனையா பின்னாடி காட்டுறான். சுப்பாவை பார்த்தோன்னே தாத்தாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருது. அங்க வில்லனோட ஆளுக வந்து வில்லனை பிக்கப் பண்ணிட்டு வர்றாங்க. இவங்க 4 பேரு ஃபர்ஸ்ட் சீன்ல ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல, அந்த இடத்துக்கு வந்து இங்கதான் நான் சூப்பாவை கண்டுபிடிச்சேன், ஆனா அது எங்க இருந்து வந்துன்னு தெரியலன்னு தாத்தா குழம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சூப்பா எதையோ மோப்பம் பிடிச்சிட்டு ஓடுது. பின்னாடியே போறாங்க. வில்லனோட ஆளுகள்லாம் இந்த இடத்துக்கு வந்து கார் இங்கதான் இருக்குன்னா இவங்க எங்கேயாதான் இருப்பாங்க, போய் தேடுங்க அப்படின்னு ஆளுக்கு ஒரு திசையா போய் தேடுறாங்க. அந்த சூப்பா எதையோ மோப்பம் பிடிச்சிட்டு வேகமா போயிட்டு இருக்குது. ஹீரோ தான் அதை நெருக்கமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அவங்க 3 பேரும் ஓட முடியாம பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அந்த சுப்பா ரொம்ப தூரமா ஓடி வந்து ஒரு பைப்லயே பாலம் இருக்குங்க, அந்த இடத்துல வந்து உட்காருது. இவனு வந்து இங்க இருக்கிற வந்து உட்காருதுன்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ அந்த சூப்பா ஊன ஊழையிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சூப்பா மாதிரியே ஆப்போசிட் சைட்ல இருந்து அதே சத்தம் வருது. அப்பதான் ஹீரோவுக்கு தெரியுது சுப்பாவோட ஃபேமிலி எல்லாம் அந்த பக்கம் தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ சுப்பாவை பிரியற நேரம் ஆயிடுச்சு. அதை பிரிய மனசு இல்ல, இருந்தாலும் இதோட ஃபேமிலியில இது இருந்தாதான் இது சுதந்திரமா இருக்க முடியும்ட்டு அதை கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்துட்டு அதை அனுப்பிச்சுடுறான். அதுவும் அந்த பைப்பை பிடிச்சிட்டு அந்த மலைக்கு போயிடுச்சுங்க. சூப்பா போயிடுச்சுன்னு ஃபீலிங் கூட அப்படியே திரும்புறான். ஏத்தால் பார்த்தா ஒரு சிங்கம். இவனை பார்த்தோன்னே சிங்கம் அப்படியே தாய் வருது. இவன் சிங்கத்துக்கு பயந்து அழுங்கா அந்த பைப் லைன் வழியே போலாம் அப்படின்னு அந்த பைப் லைன்ல அழுங்காத பேக்லயே போயிட்டு இருக்கிறான். இந்த சிங்கமும் அந்த பைப் லைன் மேல ஏறி தாண்டோனியா அந்த பைப் லைன் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோ சிங்கத்தை கிட்ட பயங்கரமா வசமா மாட்டிக்கிட்டான்னு இருக்கிறப்போ அவங்க தாத்தா வந்துடுறாரு. தாத்தாவை பார்த்தோன்னே சிங்கம் அவரை நோக்கி ஓட ஆரம்பிக்குது. அவரு பயங்கரமா ஊனு கத்தி அந்த பின்னாடி ப்ளூ கலர்ல ஒரு துணி மாதிரி வச்சிருப்பாரு, அதை காட்டி ஆட்டி சிங்கத்தை பயமுறுத்தி துரத்திடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோவை அப்படியே வர சொல்றாரு. ஹீரோ அந்த பைப் லைன்ல ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோனே அப்படியே கொலாப்ஸ் ஆகி அப்படியே கீழே விழுவுது. அதை அப்படியே புடிச்சு பக்கத்துல இருந்த கம்பியை புடிச்சுக்கிறான். இவன் போட்ட சத்தத்தை கேட்ட சூப்பா அவன் ஃபேமிலி கிட்ட கொஞ்சம் விட்டுருந்தா அவன் ஃபேமிலியோட போயிருக்கு. ஆனா அந்த சத்தத்தை கேட்டு மறுபடியும் திரும்பி ஒடியாருது. ஹீரோ அந்த கம்பியை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கான். அவனால மேல ஏறி வர முடியல. தாத்தாவும் காப்பாத்த முடியல, அவருக்கும் எட்டல. அந்த சமயத்துல சூப்பா கிட்ட வந்து அவன் அப்படியே ஹெல்ப் பண்ணலான்னு அந்த பைப் லைன்ல கால் வைக்கிறப்போ அந்த பைப் கட்டாய் கீழே விழுந்துடுறான். கீழே இல்ல அந்த சூப்பாவோட வாழை பிடிச்சிடறான். சூப்பாவும் ஹீரோவும் அப்படியே அந்த பள்ளத்துல கீழே போயிட்டு இருக்காங்க. கரெக்டா கீழே போய் உழுவுற அந்த செகண்ட்ல அப்படியே மிதக்கிறான். என்னன்னு பார்த்தா இப்ப சூப்பா அவன் அப்படியே வச்சுக்கிட்டு பறக்குதுங்க. சூப்பா ஹீரோவை தூக்கிட்டு அப்படியே மேல பறக்கிறத பார்த்த தாத்தா லிம்னோ மெமோ 3 பேரு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. கமான் சூப்பா அப்படித்தான் மேல வா அப்படின்னு பயங்கரமா மோட்டிவேட் பண்ணாங்க. மேல வந்ததுக்கு அப்புறம் வில்ல அந்த இடத்துக்கு வந்து சூப்பாவுக்கு மயக்க மருந்து போட்டு சுட்டுறாங்க. அது அங்கேயே மயக்கம் போட்டுருது. ஹீரோ தாத்தாவெல்லாம் வந்து தடுக்கிறாங்க. ஆனா அந்த சாக்கு வைக்கிற மிஷினை வச்சு அவங்க எல்லாம் பயமுறுத்தி சூப்பாவை எடுத்துக்கிட்டு கார்ல தப்பிச்சு போறான். இவங்க 4 பேரு துரத்துறாங்க. ஆனா இவங்களால தடுக்க முடியல. ஹீரோ சூப்பாவை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறப்போ இவன் டிவிக்கு போன் பண்றான். இத்தனை நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைச்சிருச்சு, சூப்பாவை நான் புடிச்சிட்டேன் அப்படின்னு வண்டியில பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கிறப்போ தாப்புல ஒரு மான்ஸ்டர் வருதுங்க. அதுதாங்க சூப்பாவோட அம்மா. அது வண்டிக்கு முன்னாடி வந்து பறந்து வந்து நின்னு வண்டியை புடிச்சுக்குது. அவனால ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னாடி இழுக்க பாக்குறான். கொஞ்சம் தூரம் அது போனோனே ரிவர்ஸ்லயும் போக முடியல. என்னன்னு பார்த்தா பின்னாடி சூப்பாவோட அப்பா நின்னுட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு மான்ஸ்டர் வந்து மேல ஜீப் மேல உட்காருது. இல்ல உடனே அந்த சாக் மிஷினை வச்சு சூப்பாவை எடுத்து வெளியே வச்சுக்கிட்டு சேக் கொடுத்துருவேன் மிரட்டான். அந்த சமயத்துல தாத்தா பின்னாடி வந்து வில்லனை புடிச்சு சூப்பாவை ரிலீஸ் பண்ணிட்டு அவனை தூக்கி ரெஸ்ட்லிங்ல அடிக்கிற மாதிரி ஒரே அடி. அந்த இடத்துல வில்ல மயக்கம் போட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோவும் சூப்பாவும் ஒரு இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு சூப்பா ஃபேமிலியோட பறந்து போயிடலாம். இப்போ ஹீரோவுக்கு வீக்கெண்டு முடிஞ்சது. அவன் திரும்ப மெக்சிகோல இருந்து நியூயார்க் போய் ஆகணும். தாத்தா போய் ஹீரோவை ஃபிளைட் வச்சு விடுறாரு. தாத்தா கிட்ட ஹீரோ அவன் எப்பவுமே வச்சிருப்பான்ல வீடியோ கேம், அதை கொடுத்துறான். இனிமே எனக்கு இது தேவைப்படாது அப்படின்னு சொல்லி அப்படியே ஹீரோ ஃபிளைட்ல போயிட்டு இருக்கான். அவன் கையில அப்பாவோட மாஸ்க் இருக்கு. அப்பா அம்மாவோட இதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப கோவமா இருப்பான். அப்பா பேச்ச கேட்டாவே கேம் விளையாட ஆரம்பிச்சிருவான். இப்போ வந்து அப்பா மேல கொஞ்சம் பாசம் வந்துருச்சு. அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப ஜன்னல் வெளியே பாக்குறான். சூப்பா கிளைட்டுக்கு ஈக்குவலா அப்படியே பறந்து வந்து ஹீரோவுக்கு பாய் பாய் சொல்லிட்டு போகுதுங்க. இதோட இந்த படத்தை அப்படியே முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த
படத்துக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம இதை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட். ஓகே, அடுத்த ஒரு நல்ல படத்துல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.